ஒரு சின்ன பையன் ரோடோரமா நியூஸ் பேப்பர்ஸ வித்துட்டு இருக்கான். அந்த சின்ன பையனோட பேரு ரமன். இன்றைய சுட சுட செய்தி, சுட சுட செய்தி. அவன் எந்த இடத்துல நியூஸ் பேப்பர்ஸ் வித்துட்டு இருக்கானோ அந்த இடம் ரொம்பவே கூட்டமா இருந்தது. ஆனா ஒருத்தர் கூட ரமனை கண்டுக்கவே இல்ல. அப்போதான் ரமன் கிட்ட விக்ரம்ன்றவர் ஒருத்தர் வந்தாரு. அவரு ரமன் கிட்ட இப்படி சொன்னாரு. அட சின்ன பையா, நியூஸ் பேப்பர் கொடு. இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்கா? இந்தியா T20 வேர்ல்ட் கப்ல ஜெயிச்சிடுச்சு. உலகத்துல எல்லாரும் இந்தியாவை புகழ்ந்து பேசுறாங்க. ரொம்ப நல்லதா போச்சு. நீ எந்த கிளாஸ்ல படிச்சுக்கிட்டே இருக்க? நான் ஸ்கூலுக்கே போகல, நியூஸ் பேப்பர் தான் வித்துட்டு இருப்பேன். நான் இதுவரை ஸ்கூலுக்கே போனதில்ல. விக்ரம்க்கு இந்த விஷயம் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா உனக்கு இப்போ படிக்க வேண்டிய வயசு. உங்க அப்பா அம்மா இந்த சின்ன வயசுலயே உன்னை வேலைக்கு அமுச்சு வச்சிருக்காங்க? இல்ல, அவங்களோட தப்பு எதுவும் இல்ல. ஏன்னா எங்க அப்பா இந்த உலகத்துல இல்ல. எங்க அப்பா நான் பிறக்கறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. அப்புறம் எங்க அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் விளக்கிட்டு இருப்பாங்க. அது வச்சு வீடு பாத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உங்க அம்மாவுக்கு தெரியுமா இந்த மாதிரி ரோட்ல நீ பேப்பர் விக்கிறேன்னு? இல்ல, அவங்களுக்கு தெரியாது. நான் வேலைக்கு போகிறது அவங்களுக்கு இஷ்டமே இல்ல. ஆனா நான் அவங்களுக்கு உதவியா இருக்க விரும்புறேன். அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க. போலீஸ் ரோடோரமா இருக்கிற எல்லா கடைகளையும் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரமனோட கடையும் சின்னாபின்னமாயிடுச்சு. போங்க போங்க, காலி பண்ணுங்க. இங்கிருந்து போங்க போங்க. விக்ரம் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அவரு ரமன் எங்க போயிட்டான்னு தேடிட்டு இருந்தாரு. ஆனா போலீஸ் மத்த கடைக்காரங்களோடவே ரமனையும் அவங்களோட போலீஸ் வண்டியில உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அட கடவுளே, அந்த சின்ன பையன் பாவம் அம்மாவுக்கு தெரியாம சம்பாரிச்சுட்டே இருந்தா. அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. நான் எப்படியாச்சும் அவனை காப்பாத்தணும். விக்ரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் கிட்ட பேசினாரு. சார், இவங்க எல்லாரையும் எதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க? பாவம், அவங்க பிசினஸ் சாந்தமா பண்ணாங்க. அட, இவங்க இல்லீகலா அவங்க கடை எல்லாத்தையும் ஃபுட்பாத்ல போட்டு வச்சிருக்காங்க. இதனால ஜாம் ஆயிருது. எங்களுக்கும் அவங்க வயிற்றுல அடிக்கணும்னு என்ன தலையெழுத்தா சொல்லு? மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. விக்ரம் போலீஸ் சொன்னது எல்லாத்தையும் கேட்டாரு. அப்புறம் ரமனை பார்த்தாரு. விக்ரம் போலீஸ் கிட்ட இப்படி சொன்னாரு. சார், அந்த பையனுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ப்ளீஸ் அவனை விட்டுருங்க. அவங்க அம்மா வீட்டில் காத்துக்கிட்டே இருக்காங்க. அட, சரி சரி, இங்க சைன் போட்டு அவனை கூட்டிட்டு போ. விக்ரம் ரமனை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தாரு. உனக்கு பசிக்கும்ல? அடிச்சிட்டாங்களா? சரி சரி சரி, வா, நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். அவரு ரமனை ஒரு ஃபுட் பிளாசாக்கு கூட்டிட்டு வந்தாரு. அந்த ஃபுட் பிளாசா விக்ரமோட சொந்த ஃபுட் பிளாசா தான். அந்த இடத்துல பீஸா, பர்கர், அப்புறம் மோமோஸ் மாதிரியான ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்கும். சொல்லு, நீ என்ன சாப்பிடுற? பீஸா சாப்பிடுறியா? சாப்பிடவல்ல? இல்ல, என்கிட்ட காசே இல்ல. நீங்க எனக்காக ஜாமீன் கொடுத்தீங்க, அதுவே எனக்கு ஒரு பெரிய உதவி. அட, இந்த ஃபுட் பிளாசா என்னுடையது. நீ காசு கொடுக்க தேவையே இல்ல. என்ன சாப்பிட்டாலும் விருப்பப்பட்டு சாப்பிடலாம். நீ என்ன அண்ணனா நினைச்சுக்கோ. விக்ரம் ரமனுக்கு ஒரு பீஸாவை கொடுத்தாரு. ரமன் அந்த பீஸால இருந்து ஒரு சின்ன துண்டு வாயில வச்சுக்கிட்டு அத கீழே வச்சுட்டான். விக்ரம் இத பார்த்து ரமன் கிட்ட இப்படி கேட்டாரு. என்னாச்சு ரமன்? இங்க உனக்கு பிடிக்கலையா? இந்த பீஸாவை நீ சாப்பிட்டதே இல்லையா? ரமன் தன்னோட தலைய ஆட்டினான். இப்படி தலையாட்டி அவனுக்கு அந்த பீஸா சுத்தமா பிடிக்கவே இல்லைன்ற விஷயத்த சொல்ல வந்தான். எனக்கு வீட்டுக்கு போகணும். எங்க அம்மாவும் எனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அது இதை விட ரொம்ப ருசியா இருக்கும். நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. அட, நீ நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இனிலிருந்து நீ ரோட்ல பேப்பர் எல்லாம் விற்கவே வேண்டாம். நீ நாளைக்கு என்னோட ஃபுட் பிளாசாவுக்கு வந்துரு. நான் உனக்கு வேலை தரேன். சரி, நான் நாளைக்கு வரேன். விக்ரமும் அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு. ஆனா அடுத்த நாள் காலையில அவரு சோஃபால உட்காந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. குழந்தை பாவம் அம்மாவுக்கு உதவி பண்ண நினைச்சான். சூழ்நிலை அவனை பாவம் இப்படி மாத்திருச்சு. விளையாட வேண்டிய வயசுல இப்படியா? பாவம், அவ இன்னும் என்னவெல்லாம் பார்க்கணுமோ. அவன் வரட்டும், வந்துதான் அவன்கிட்ட சொல்றேன். அவன் படிக்கிறதுக்கு எல்லாமே நான் உதவி பண்றேன்னு.
அவன் நல்லா படிக்கணும். ம். காலங்காத்தாலே ரமன் விக்ரமோட ஃபுட் பிளாசாக்கு வந்துட்டான். அவன் அங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இருந்தான். விக்ரம் ரமன் கிட்ட வந்து அவனோட படிப்புக்கான செலவை விக்ரமே பார்த்துப்பாருன்னு சொன்னதுமே ரமன் இப்படி சொன்னான். இல்ல, நான் என்னோட செலவுலயே படிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஏதாவது வேலையை கொடுத்தா மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து உதவிய வாங்குவேன். நானும் உங்களுக்கு உதவியா இருக்க விரும்புறேன். அட, உனக்கு சுயமரியாதை அதிகமா இருக்கு. அது ரொம்ப நல்லது. சரி, சாயங்காலம் வந்து கிச்சன்ல வேலை பாரு. மிச்சம் இருக்கிற சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துட்டு போ, சரியா? ரமன் இதுக்கு ஒத்துக்கிட்டான். அன்னிலிருந்து விக்ரமோட ஃபுட் பிளாசால வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு ராத்திரி தனியா உட்காந்து மிஞ்சி போன பிஸாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் அந்த இடத்துக்கு விக்ரம் வந்தாரு. அவரோட பார்வை ரமன் சாப்பிடுற பிஸா மேல பட்டது. ரமன், இது உனக்கு பிடிக்காது இல்ல? நீ அதுல என்ன போட்டு சாப்பிட்டுக்கிட்ட இருக்க? அது நல்லா இருக்கா? இத ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணிட்டு இங்கேயே விட்டுட்டாரு. எங்க அம்மா எனக்கு தர்பூசணிய சின்ன சின்னதா வெட்டி கொடுத்துருக்காங்க. நான் அந்த தர்பூசணி பீசஸ தான் பிஸா மேல போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ இத சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதோட டேஸ்டே கூடிடுச்சு. விக்ரம்க்கு ரமன் சொன்னது ரொம்பவே வித்தியாசமாவும் யூனிக்காவும் பட்டது. அவருக்கு இப்போ ஒரு புது விதமான பிஸாவை தயார் செய்யணும்ன்ற ஐடியா வந்தது. விக்ரம் ராத்திரி முழுக்க உட்காந்து அந்த ஐடியா மேல ஒர்க் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்த நாள் தர்பூசணி பிஸான்ற பேரை வச்சு விக்ரம் ஒரு புது விதமான பிஸாவை லான்ச் பண்ணாரு. இந்த பிஸா ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் சில நாட்கள்லயே விக்ரமோட கடை தர்பூசணி பிஸாக்காக ஃபேமஸ் ஆயிடுச்சு. எங்க இருந்தெல்லாமோ கூட ஜனங்க விக்ரமோட தர்பூசணி பிஸாவை சாப்பிட வந்துட்டு இருந்தாங்க. விக்ரம் இதுக்கான கிரெடிட்ட ரமனுக்கு கொடுத்தாரு. ரமன், நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் பீஸா எவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு பாரு. தர்பூசணி பீஸா பண்றதுக்கு நீ தான் ஐடியா கொடுத்த. அதனால நீ இங்க வேலை பார்க்க தேவையே இல்லை. இந்த பீஸாவால எவ்வளவு சம்பாதிக்கிறேனோ அது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா இதுக்கு நீ தான் பேட்டன்ட். நீ நல்லா படி, எங்க பேரை ஜொலிக்கவை, சரியா? ஓகே அண்ணா, அப்படியே செய்றேன். அதுக்கப்புறம் ரமனோட படிப்பும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரமன் வாழ்க்கையில ரொம்பவே முன்னேற்றத்தை அடைஞ்சான். அவன் அவங்க அம்மாக்கும் அப்புறம் விக்ரம்க்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்தான். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரே. எனக்கு தெரியும், நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்போ என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர் கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால
கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் அப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு.
அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணே, இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? உரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு.
தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்தாளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல, அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்பவும் நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். தேவ்பூருங்கிற கிராமத்துல மாயா வீணான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க. வீணாவோட குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம். அவங்க புருஷனோட வருமானமும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுவே மாயா ஒரு விதவை. அவங்களுடைய கணவன் இறந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க கிராமத்தில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்களுக்கும் அவங்க பையனோட வயிற்றுக்கும் பார்த்துக்கிட்டாங்க. ரவியும் ரோஹனும் எப்பவுமே ஒன்றா விளையாடுவாங்க. சரி ரவி, நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு என் மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. நிஜமாவா? நான் இப்போ கிளம்புறேன், இல்லைன்னா மம்மி திட்டுவாங்க. ரோஹன் அங்கேருந்து போயிட்டான். ஆனால் ரவியோட மனசில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்துடுச்சு. ரவி இது வரைக்கும் ஐஸ்கிரீமே சாப்பிட்டது கிடையாது. என்ன, மற்ற பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றத அவன் பார்த்துருக்கான், அவ்வளோதான். வேற என்ன, ரவி ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனான். என்ன ஆச்சு? ஏன் உன் முகத்தை இப்படி தொங்க போட்டுக்கிட்டு வர? அம்மா, எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்மா. ராகுலோட அம்மா அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க அவனை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கண்ணா, நீ நல்ல பையன் தானே? எனக்கும் தெரியாம்மா, நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கான பணம் இல்லைன்னு. பரவாயில்ல, விடுங்க. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு நீங்கள் சமையல் என்ன பண்ணீங்க? உனக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் தான். நீ சாப்பிடு, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. மாயாவோட யோசனை ரவியோட சுகமான அந்த முகத்தை பற்றி தான். அவள் வழி முழுக்க ரவியை பற்றி நினச்சிக்கிட்டே போனா. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாரிச்சேன்னா அதில் என் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியும். பாவம், அவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்கு. ஆண்டவா, எனக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா? விரக்ஷதேவன் மாயாவோட பேச்சை கேட்டுட்டாரு. அப்புறம் அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டாரு. மகளே, உன்னுடைய வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ உன்னுடைய பையனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படுற. இதுல நான் உனக்கு உதவி செய்ய முடியும். நிஜமாவா கடவுளே? உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா? உண்மையாவே என் பையனால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா? இந்தா. விரக்ஷதேவன் மாயா கையில கொஞ்சம் விதைகளை கொடுத்தாரு. இத நீ உன் தோட்டத்துல புதைச்சி வை. மறுநாள் இதுல வளர்ற செடிகள்ல ஐஸ்கிரீம் தொங்கிக்கிட்டு இருக்கும். என்ன, ஐஸ்கிரீம் செடிகளா? ஆமா. மாயா விரக்ஷதேவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா. அவ அந்த மாய விதைகளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வெளியில ஒரு சின்னதா தோட்டம் இருந்தது. மாயா எல்லா விதைகளையும் அந்த தோட்டத்துல புதைச்சா. அம்மா, நீங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஐஸ்கிரீம் செடிகளோட விதைகளை விதைக்கிறேன். என்ன, ஐஸ்கிரீம் செடிகளா? ஆமாப்பா கண்ணா. விரக்ஷதேவன் அவரே வந்து இந்த மாய விதைகளை கொடுத்தாரு. உண்மையாவே இதுல ஐஸ்கிரீம் வளருமாம்மா? ஆமாப்பா. வாவ்! அப்படின்னா இனிமே நம்மளால ஐஸ்கிரீம் சாப்பிடவும் முடியும், அதை வியாபாரம் பண்ணவும் முடியும். நான் இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நாம நிறைய ஐஸ்கிரீம்களை எடுத்து வித்தோம்னா அப்புறம் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்புறம் நான் கிராமத்துல வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமாம்மா, நாமளும் பெரிய செல்வந்தரா ஆயிடலாம். நிச்சயமா. இப்ப இந்த விதைகளுக்கு தண்ணியை ஊத்து. சரிங்கம்மா. இன்னைக்கு நீங்க வேலைக்கு போகலையாம்மா? இல்லப்பா கண்ணா, நாளைக்கு நமக்கு சொந்தமா ஐஸ்கிரீம் தோட்டம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நான் எதுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்கணும்? அதுவும் தான். மாயா என்ன யோசனை பண்ணியிருந்தான்னா, மறுநாளே ஐஸ்கிரீம் விளையும்னு. அவ அந்த ஐஸ்கிரீமை வியாபாரம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டா. இந்த எண்ணத்துல அவ தன்னோட வேலைக்கு கூட அன்னைக்கு போகல. அவ மனசுல பண ஆசை வந்துடுச்சு. ராத்திரியில அவ சரியா தூங்க கூட இல்லை. அவ என்ன யோசிச்சான்னா, ஐஸ்கிரீமை வித்து அவ எவ்வளோ பணம் சம்பாதிப்பான்னு யோசிச்சா. நான் ஒரு ஐஸ்கிரீமை எவ்வளோ விலைக்கு விற்கணும்? அது சரி, ஒவ்வொரு ஐஸ்கிரீமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா இல்லை ஒரே மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி எண்ணங்கள் அவ மனசுல சுத்திக்கிட்டே இருந்தது. எப்படியோ காலையில விடிஞ்சது. அப்புறம் மாயா அங்கிருந்து வீட்டுக்கு வெளியில ஓடி வந்தா. அவ தன்னோட தோட்டத்தை பார்த்தா. அந்த இடத்துல எதுவுமே வளரல.
அட என்ன இது, அந்த விருட்சதேவன் சொன்னாரே இது ஒரு மாய விதைன்னு, அது மூலமா ஒரே நல்ல ஐஸ்கிரீமோட மரங்கள் வளரும். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. மாயாவுக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. ரவியும் வீட்டுக்கு வெளியில வந்தான். இப்ப அவனோட முகமும் ரொம்ப சோகமாயிடுச்சு. மாயா தான் பையன் ரவியோட கையை பிடிச்சா அவனை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போனான். அவ அதே மரத்துக்கிட்ட வந்தா. விருட்சதேவா, விருட்சதேவா. விருட்சதேவனும் தோன்றினாரு. ஆமா, என்னாச்சு மகளே? நீ ஏன் இவ்வளோ கோவமா இருக்க? நேத்து நீங்க என்கிட்ட மாய ஐஸ்கிரீம் விதைகளை கொடுத்தீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஒரே நல்லா அது வளர்ந்துடணும்னு சொன்னீங்க. ஆனா அந்த விதைகள்ல எதுவுமே வளரலையே. அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? மகளே, நீ என்ன பண்ணன்னு என்கிட்ட நீ சொல்ல முடியுமா? நான் அந்த விதைகளை என்னுடைய சின்ன தோட்டத்துல விதைச்சேன். அப்புறம் அதுக்கு தண்ணீரையும் ஊத்தினேன். அப்படியும் வளரலையா? ஆச்சரியமா இருக்கே. சரி விடு, இந்த புது விதைகளை வச்சுக்கோ. இந்த முறை நிச்சயமா செடியில ஐஸ்கிரீம் வளரும். மாயா அந்த மாய விதைகளை வாங்கிக்கிட்டு அவளோட வீட்டை நோக்கி போனா. மறுபடியும் ஒரு முறை அவளோட தோட்டத்துல அந்த விதைகளை விதைச்சா. அப்புறம் அதுக்கு தண்ணியை ஊத்தினா. அப்புறம் அவ அதுக்காக காத்துட்டு இருந்தா. மறுநாள் காலையில கூட அங்க எந்த ஒரு செடியும் வளரல. இத பார்த்ததும் மாயாவுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் கோவத்துல அவ விருட்சதேவன் மரத்துக்கிட்ட போனா. அப்புறம் அங்க போனதுமே அவ அழுது சத்தம் போட ஆரம்பிச்சா. விருட்சதேவா, என்னோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் நீங்க இந்த மாதிரி என்ன கேலி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. மகளே, நான் உன்னை எந்த ஒரு வகையிலையும் கேலி பண்ணல. நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சுதான் அந்த மாய விதைகளை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பினேன். ஏன்னா நீ உன் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட. நீங்க கொடுத்த அந்த மாய விதைகளை வச்சு நான் எவ்வளவு கனவுகள் கண்டேன் தெரியுங்களா? அதாவது அந்த செடியில ஐஸ்கிரீம் வளையும், அந்த ஐஸ்கிரீமை விற்று நான் பெரிய பணக்கார ஆயிடுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஜனங்களோட வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த தப்பை தான் நீ பண்ணிட்ட மகளே. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்கிட்ட அந்த விதைய உன் பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா உன் மனசுல பேராசை உருவாயிடுச்சு. நீ ஐஸ்கிரீமை வித்துட்டு அது மூலியமா பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டுட்ட. அதனாலதான் அந்த மாய விதைகள் விளையவே இல்லை. ஏன்னா உன்னுடைய எண்ணம் மாறிடுச்சு. நீ இதை உன் பையனுடைய ஆசை நிறைவேறதுக்காக விதைச்சிருந்தா இன்னைக்கு நிச்சயமா அதுல ஐஸ்கிரீம் இருந்திருக்கும். மாயாவுக்கு தன்னோட தவறுகள் புரிஞ்சு போயிடுச்சு. அந்த கடவுள் மறுபடியும் அவன்கிட்ட அந்த மாய விதைகளை கொடுத்தாரு. இந்த தடவை உன்னுடைய பையனுடைய ஆசைகளை நிறைவேற்றணும்ன்ற எண்ணத்தை மட்டும் சுமந்துக்கோ. பேராசையை விட்டு விலகி இரு மகளே. மாயா அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அவ விதைய விதைச்சிட்டா. ஆனா இன்னைக்கு அவளோட மனசுல எந்த விதமான ஆசைகளும் இல்லை. அவ தன்னோட பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்க்கணுன்னு மட்டும்தான் ஆசைப்பட்டா. மறுநாள் காலையில ரவி வீட்டுக்கு வெளியில போனாரு. அவன் அங்க இருக்கிற காட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அம்மா அம்மா, இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் விளைஞ்சிடுச்சு. மாயாவும் ரொம்ப ஆர்வத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் அவ கவனிச்சா, அதாவது ஒரு செடியில மட்டும் இல்லை, எல்லா செடிகள்லயும் ஐஸ்கிரீம் இருந்தது. அப்புறம் இன்னும் நிறைய பசங்க அந்த செடியை பார்த்து பேராசைப்பட ஆரம்பிச்சாங்க. பசங்களா, உங்களால இந்த ஐஸ்கிரீமை பறிக்க முடியும். ஏழை குழந்தைங்களும் ரவியும் சேர்ந்து அந்த ஐஸ்கிரீமை பறிச்சாங்க. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட முகத்துலயும் அந்த சந்தோஷத்தை பார்த்ததும் மாயா தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சா. ஐஸ்கிரீமை பறிச்சு வித்திருந்தா பணம் மட்டும்தான் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா இந்த சந்தோஷம் கிடைக்காதே. நன்றி விருட்சதேவா. இந்த ஐஸ்கிரீம் செடிகளுக்கும் தான் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்க கூடாதுங்கிறத புரிய வச்சிங்க. பேராசைப்பட இருந்த என்ன காப்பாத்திட்டீங்க. மாயாவும் ஒரு ஐஸ்கிரீமை பறிச்சுக்கிட்டா. அப்புறம் அம்மாவும் பையனும் ரொம்ப ஆசையோட அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீமை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த வெயில் காலத்தில் ஜனங்களுக்கு ஐஸ்கிரீம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். மாயா தன்னோட வேலையை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு அவள் வேலைக்காரியாக இருக்கலாம், ஆனால் மனசளவில் அவள் பெரிய பணக்காரி ஆயிட்டா. அவள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு கற்றுக்கிட்டா.